குட் மார்னிங் எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலான்றது சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் சூடுபடுத்திக்கிங்க. அதில் கொஞ்சமாக சின்ன ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக ஒரு வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், சும்மா எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு குழம்புக்கானது மட்டும் நான் இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறேன். அப்புறம் 2 மிளகாய் வத்தல், அதாவது காஞ்ச மிளகாய், இது 2 போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக அதை அப்படியே லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணுங்கள். தீயை வந்து மீடியமில் வைங்க, ஸ்லோலியே வைங்க. சாரி, அது கருகிடக்கூடாது. லைட்டாக 2 மிளகு போட்டுக்கோங்க, 4 மிளகு. இது கூட தனியாக போடுவாங்க லைட்டாக, பட் இப்போதைக்கு என்கிட்ட தனியாக இல்லை, அதனால் லைட்டாக இதை மட்டும் வறுத்து வெந்தயம், ஜீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகாய், இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. கொஞ்சம் 100க்கு மேலே கூட விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் விட்டுக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இந்த குழம்புக்கு. லைட்டாக மீடியமில் வச்சுட்டு இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் லைட்டாக 2, அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 4 வெந்தயம் போட்டுப்போம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லெண்ணெய் பாருங்கள் எப்படி நல்லா நுரைய ஃபுல்லாக வந்து செக்கில் ஆக்குறாங்க. இது கூட பூண்டும் வெங்காயமும், அதாவது வெங்காயம் நல்லா தாராளமாகவே நான் எடுத்துருக்கேன், பூண்டும் எடுத்துருக்கேன், 2 பூண்டு, முழு பூண்டு. இது நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா சரி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கணும் இது கொஞ்சம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக கூட வச்சு இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது கூட லைட்டாக வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்பு, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் தான் எனக்கு நான் முழுசு எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம் எடுக்கலை. சின்ன வெங்காயம் இன்னும் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டு பிடிக்கும்.
கொஞ்சம் 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் ஒன்று ஒன்றுமா பிரிஞ்சு வந்துடும், லேயர் லேயராக பிரிஞ்சு வரும், நல்லா வதங்கியும் இருக்கும். நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் கூடுதலாக போட்டுக்கிறதால டைம் எடுக்குது. வத்த குழம்பு, சாதம், சிம்பிளாக ஒரு அப்பளம் அதே போதும். அது பொரியல் கூட தேவையில்லை. இல்லைன்னா காரம் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஆம்லேட்டு அப்படி வச்சு நம்ம இந்த வத்த குழம்புல சாப்பிடும்போது கோஸ் பொரியல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வச்சு இந்த வத்த குழம்போடு சாப்பிடலாம். வத்த குழம்புனோடனே இதில் என்ன போட போகிறோம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மணத்தக்காளி வத்தல் போடலாம், சுண்டக்காய் வத்தல், இந்த மாதிரி எந்த வகையான வத்தலும் போடலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வறுத்து அந்த வத்தலை அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஒரு 2 கொதி விட்டுட்டு நம்ம இறக்கணும்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வருது. இந்த வெங்காயம் வதங்கதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதே நீங்கள் நினைக்காதீங்க. அது நல்ல ஒரு சுவை கொடுக்கும், டேஸ்ட் இருக்கும். இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்குள்ள தக்காளி கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்க போகிறேன். தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்கிருக்குன்னு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம்.
இதுக்கு நல்லா தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். இந்த எண்ணெய் பிறண்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பிறண்டு வரணும். இது கூட லைட்டாக ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்பூன்லாம் எதுவும் அளந்து போட மாட்டேன், மிளகாத்தூள் தவிர எல்லாமே கையில் தான், உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே கலந்து போட்டு கலந்து போட்டால் தான் தெரிய மாட்டேங்குது. நான் கையில் அள்ளி போட்டாலே கரெக்டாக வரும். இதில் போட்டோன்னா கொஞ்சம் குழஞ்சிடும். புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளி வந்து நம்ம நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கணும் ரெடியாக. புளி நல்லா ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு போட்டால் போதும். நம்ம தக்காளியும் கொஞ்சம் தாராளமாக தான் விட்டுருக்கோம். இதில் எவ்வளோ நேரம் வதக்குறோன்றது தான் இந்த வத்த குழம்புலையே மிகப்பெரிய லிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஏன்னா இது நல்லா வதக்கி செஞ்சால் தான் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக அப்படி விரட்டி விடுங்க, அடி பிடிச்சோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி பிறண்டு வருது. கொஞ்சம் முழுசாக இருக்கிறத நம்ம நசுக்கி வைக்கணும்னா மசிஞ்சிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு குழம்பு? நல்லா பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்து இந்த குழம்பு செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்ந்துச்சு. இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றதில்ல, ஆனால் இந்த குழம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவி கொடுக்கும் நல்லா. இது ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். மிளகாய், தனியா, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, மிளகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி கொஞ்சம் வறுத்து போட்டு இதெல்லாம் பெருங்காய கட்டி, மஞ்சள், சுக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து இந்த மிளகாத்தூளை இந்த குழம்பு இந்த கிரேவியோட நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். நம்ம எந்த வித மசாலா பொருளும் நம்ம சேர்க்கலை,
நம்மளே வீட்டில் கொஞ்சம் அரைச்சி வைங்க, அது மட்டும்தான். புளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா குழம்பு? நல்லா கெட்டியாக இப்படிதான் வரணும். நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம், அதை சேர்த்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிரேவிக்கான மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்ப்போம். ஆக்சுவலாக இதில் கடலைப்பருப்பு கூட சேர்த்து வறுத்து போடுவாங்க. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்தேன் ரைட்டா. அவ்வளோதான். இது வந்து நல்லா வதங்க வேண்டியது தான், இது கொதிக்க வேண்டியது தான். பாருங்க நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இது கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கனா இந்த அளவுக்கு கெட்டி வந்துடும். கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் இந்த குழம்பு. புளி தக்காளி அரைச்சி இல்லையா, அந்த இது அவ்வளோதான். இது நல்லா இப்போ நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷமாவது. நல்லா கொதிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா, இந்த வெந்தயம், ஜீரகம், மிளகு, 2 வத்தல் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை அரைச்சி கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும் கடைசியாக. இந்த வெல்லம் சேர்த்து மணத்தக்காளி வத்தலை எண்ணெயில் பொரித்து கொட்டிட்டோம்னா, கொஞ்சம் பருப்பில் சேர்த்தோன்னா இந்த குழம்பு முடிஞ்சிடும். நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் நான் சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வெத்தல் குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆம்லேட் செஞ்சிடலான்னு பார்க்குறேன். அதை நல்லா கொதிக்கணும். அந்த குழம்பு கொதிச்சு வரட்டும்.
இதுவும் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். இது கல் கொஞ்சம் சூடாகட்டும். முடிஞ்சிருச்சு. நான் வந்து குழம்புல வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை நம்ம அரைச்ச மசாலா இது வரைக்கும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அது வெல்லம் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக. இப்போ வந்து இதை நம்ம வந்து இப்படி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நரைச்சி வரும். லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தோன்னா அது கொஞ்சம் வெந்துடும். அப்படியே இந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த வத்தல் இந்த குழம்புல போட்டுடலாம். நம்மளுதான் வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா குழம்பு எவ்வளோ வந்து திக்காக இருக்குது பாருங்கள். இதை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த சாப்பாடு இந்த குழம்பு நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நம்ம எஸ்எம்எஸ்ஆர் விளக்கே வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு நல்ல வீடியோவாக ஒன்று போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.